சாந்தி 2/5/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகத்திற்குள் மிகப்பெரிய விநாசம் பொருந்தியுள்ளது. நீங்கள் விநாசத்திற்கு முன்னதாக கர்மாதீத்தராக ஆக வேண்டும். கேள்வி: தந்தையின் எந்த வார்த்தைகளின் ஈர்ப்பு நேரடியாக கூறும்பொழுது அதிகமாக ஏற்படுகின்றது? பதில்: தந்தை, நீங்கள் என்னுடைய குழந்தைகள் ஆவீர்கள் என்று நேரடியாக கூறும்பொழுது இந்த வார்த்தைகளின் ஈர்ப்பு மிகவும் ஏற்படுகின்றது. நேரடியாக கேட்கும் பொழுது மிகவும் நன்றாகப்படுகின்றது. மதுபன் அனைத்து குழந்தைகளையும் கவருகின்றது. ஏனெனில் இங்கு இருப்பது ஈஸ்வரிய குடும்பமாகும். இங்கு பிராமணர்களின் கூட்டம் உள்ளது. பிராமணர்கள் தங்களுக்குள் ஞானத்தை மட்டுமே பரிமாறிக்கொள்கிறார்கள். பாடல்: நமது தீர்த்தம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. நாம் அவிநாஷி அழிவற்ற யாத்திரை, அதாவது ஆன்மீக யாத்திரையில் சென்று கொண்டு இருக்கின்றோம். வெளி உலகத்தில் பக்தி மார்க்கத்தில் தீர்த்த யாத்திரை போனோன்னா அதற்கு கண்டிப்பாக உடம்பு தேவைப்படும். உடம்பு எடுத்துக்கிட்டு நடந்து போகணும், அல்லது அவங்க தீர்த்த யாத்திரைக்கு போகிறாங்க. இன்னொரு விஷயம் அவங்க போயிட்டு ரிட்டன் வந்துடுவாங்க. ஆனால் நம்மளுடைய யாத்திரை இந்த உடல் இல்லாமல் நம்ம போகக்கூடிய யாத்திரை. நம்ம போனோம் அப்படின்னா திரும்பி வரும்பொழுது புது உலகம் இருக்கும். இது அழிவற்ற தீர்த்த யாத்திரையாகும். நாம் இந்த ஆன்மீக யாத்திரைக்கு போகின்றோம். இந்த யாத்திரையிலிருந்து திரும்பி இந்த மரண உலகத்தில் வரமாட்டோம். பார்க்கும் பொழுது இந்த உலகம் ஸ்வர்க பூமியாக மாறியிருக்கும். யாத்திரையில் சென்று ஒரு பொழுதும் திரும்பி வர வேண்டியதில்லை என்பது போலதான் அப்பேற்பட்ட யாத்திரை கூட ஏதாவது இருக்கும் என்ற விஷயத்தை மனிதர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த வாய்க்கரிசிலாம் போட்டு அனுப்புகிறாங்க அந்த சபரிமலை யாத்திரைக்கு போகிறவங்களுக்கு கூட. ஆனால் நான் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவங்க போகிறவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக அதை போடுறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் நாம் போகக்கூடிய யாத்திரை முக்திதாம் போயிட்டோம் அப்படின்னா திரும்பி வரும் பொழுது இந்த பூமியே மாறி இருக்கும், வைகுண்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாகிய உங்களுக்கு இப்பொழுது அனைத்தும் தெரிய வந்துள்ளது. இதை உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் பாகத்தை ஏற்று நடிக்கின்றோம். இந்த நாடகத்தில், அந்த நாடகத்தில் ஆத்மாவாகிய நான் இந்த ஆடையை அணிந்து பாகத்தை நடித்தேன். இப்பொழுது வீடு செல்கின்றேன் என்று கூற மாட்டார்கள். அவர்களோ தங்களை சரீரம் என்றே நினைக்கின்றார்கள். நாம் ஆத்மா ஆவோம். இந்த சரீரம் என்ற ஆடையை விடுத்து பிறகு மற்றொன்றை எடுப்போம் என்ற ஞானம் இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கின்றது. இது 84 பிறவிகளின் பழைய ஆடை ஆகும். இதை விட்டுவிட்டு புது உலகத்தில் சென்று புதிய ஆடையை எடுப்போம். இந்த லக்ஷ்மி நாராயணர் புதிய ஆடை அணிந்துள்ளார்கள் அல்லவா? உங்களுடையது புதிய ராஜதானியுடையது ஆகும். நீங்களும் போய் அதே போல புதிய தெய்வீக ஆடையை அணிவீர்கள். இந்த ஆடை அப்படின்றது தேவதைகளோட சரீரத்தை குறிக்கின்றது. தந்தை தான் மீண்டும் இதுபோல குணவானாக ஆக்குகின்றார். எனக்கும் பாகம் உள்ளது என்று சிவ தந்தை கூறுகின்றார். இறைவன் மீண்டும் உங்களை நிர்விகாரியாக ஆக்குகின்றார்.
இங்கு இருப்பது ஜீவன பந்தன தாமமாகும், ராவண ராஜ்யமாகும். நாம் பதித்த நிலையிலிருந்து பாவனமாக, மீண்டும் பாவன நிலையிலிருந்து பதீதமாக எப்படி ஆகின்றோம் என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது. கலியுகம் என்பது இருள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ராவண ராஜ்யம் இப்பொழுது முடியப் போகின்றது. ராமராஜ்யம் இப்பொழுது ஆரம்பமாக போகின்றது. இப்பொழுது இருப்பது சங்கமமாகும். கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில்தான் சிவ தந்தை வரவேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது விநாசத்தின் நேரமாகும். மேலும் ஸ்தாபனையின் பொருட்டு பகவான் எங்கோ மறைமுகமான வேடத்தில் இருக்கின்றார் என்று உலகத்தார் கூட இப்பொழுது புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது மறைமுகமான வேடத்திலோ ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட இருக்கின்றீர்கள். ஆத்மா வேறு, உடல் வேறு. இந்த மனித ஆடை என்பது மறைமுகமான வேடமாகும். ஆக்சுவலாக வேஷம் போட்டு இப்போ ஒரு டாக்டராக நடிக்கிறாங்க, கலெக்டராக நடிக்கிறாங்க, ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாங்க. அது ஒரு வேஷம். ஆனால் உடலே வேஷம் அப்படின்றது புது விஷயமா இருக்குது. இந்த உடம்பே ஒரு வேஷம்தான். ஆத்மா நடிக்குது. தந்தை கூட பிரம்மா பாபாவுடைய வேஷத்தில் வர வேண்டியதாக இருக்கின்றது. உங்களுக்கு சரீரத்தின் மீது பெயர் வைக்கப்பட்டு இருக்கின்றது. சிவ தந்தைக்கோ சரீரம் இல்லை. அதனால் அவருக்கு சிவா, சிவ் அப்படின்ற பெயரனுடைய அர்த்தம் நம்மளுக்கு தெரியும். நிராகாரி, கல்யாண்காரி, பீஜ ரூபதாரி. இறைவன் ஒளியானவர், உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர், விதையானவர். அவருக்கு ஆத்மாவுக்கு தான் பேர் இருக்குது. ஏன்னா அவர் தான் வேஷமே போடுறது இல்லையே. அவரோட பேர் சிவ். ஆனால் நம்மளுக்கு வைக்கப்பட்ட பேர் 84வது வேஷத்துக்கு இந்த பேர், 83வது வேஷத்தில் வேற பேர். ஒவ்வொரு வேஷத்துலேயும் வேற வேற பேர் மாறும். உங்களுக்கு சரீரத்தின் மீது பெயர் ஏற்படுகின்றது. அவருக்கோ சரீரம் இல்லை. நீங்களும் ஆத்மா ஆவீர்கள், அவரும் ஆத்மா ஆவார். ஆத்மாவிற்கு இப்பொழுது ஆத்மாவிடம் மோகம் ஏற்பட்டுள்ளது. பாபா சொல்கிறாரு, நம்ம சொல்கிறோம், கடவுள்கிட்ட சொன்னோம், கடவுளே நீங்கள் வாங்க, திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை, எங்களுக்கு யாருமே இல்லை உங்களை தவிர அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம். அவரும் வந்திருக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, 1000 உறவுகள் இருந்தாலும் இந்த வேஷத்துக்கு தான் அவங்களாம். போன வேஷத்தில் வேறு ரிலேஷன் இருந்தாங்க. வேஷம் மாறும்பொழுது பேர் மட்டும் மாறல, ரிலேஷன்ஸும் மாறினாங்க. அதனால் கடவுளை நம்ம கூப்பிட்டோம், எனக்கு உன்னை தவிர யாருமே இல்லை, சர்வ சம்பந்தம் நீ தான், என்னுடைய உலகமும் நீ தான். சொல்லுவாங்களே, விநாயகர் தாய் தந்தை தான் உலகம்னு அப்படியே சுற்றிட்டு வந்துடுவார்ல, அந்த ஞான கனி கிடைக்கும். அதுபோல் நம்ம சொல்கிறோம், பாபா என்னுடைய தாயும் நீயே, தந்தையும் நீயே, என்னோடய உலகமும் நீ தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நான் மற்ற தொடர்பெல்லாம் புத்தியின் மூலமாக கட் பண்ணிட்டு நான் உன்னோட இணைப்பேன் அப்படின்னு பாடவும் சொல்கிறோம். எப்படி நீங்கள் மோகத்தை வென்றவர்களாக மோக ஜீத் ஆத்மாவாக இருக்கின்றீர்கள், அதுபோல் இப்போ சிவபாபா எல்லார் மேலேயும் அன்பு காட்டுறாரு. இறை அன்பு ரொம்ப ஃபேமஸானது. இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத அந்த இறை அன்பு, எந்த விதமான பலனை எதிர்பார்க்காத, சுயநலம் இல்லாத, அதே சமயத்தில் மாறாத அன்பு. அந்த அன்பு பார்த்திங்கன்னா மன காயங்களை சரி பண்ணக்கூடிய அன்பு, பலவீனமானவர்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அன்பு. அந்த இறை அன்பை தான் நாம் 4 யுகமாக, ஃபஸ்ட்டு 2 யுகம் அதை பற்றி நம்ம நினச்சி கூட பார்க்கல, கடவுள் யாருன்னு தெரியாது. அடுத்து துவாபர யுகம் கலியுகத்தில் நம்ம தேட ஆரம்பித்தோம். கடைசியில் இறைவனே வந்திருக்கிறாரு, இறை அன்பு நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதனால் உங்களுக்கு அன்பு வேணுமா, பற்று வைக்கணுமா, எல்லாமே பற்றற்றவன் மேலே முழு பற்றை வச்சிடலாம். மனுஷன்கிட்ட தான் மோகம் வைக்க வேணான்னு சொல்கிறாரு. இறைவன் மேலே வைக்கிறோம் அப்படின்னா அது உயர்ந்த பற்று.
அந்த பற்று நம்மளுக்கு வந்து மற்ற பற்றுகள்லேருந்து விடுபட வைக்கும். பாபா, நீங்கள் எப்படி மோகஜீத்தா இருக்கிறீங்களோ, இவ்வளோ குழந்தைங்க மேலே அன்பு காட்டுறீங்க, ஆனால் டிட்டாச்சாக இருக்கிறீங்க, அதே போல் நானும் இருப்பேன் அப்படின்னு நாமளும் பாபாகிட்ட சொல்கிறோம். அதாவது தேகத்திலிருந்து விடுபட்டு இறைவன் மீது முழுமையான அன்பு செலுத்துவது. நியாரா பியாரா. பாபா மிகவும் மோகஜீத்தாக இருக்கின்றார். ஏராளமான குழந்தைகள் பாபாவிற்கு இருக்கின்றார்கள். அனைவரும் காம சிதையில் அமர்ந்து எரிந்து விட்டு இருக்கின்றார்கள். பரமபிதா பரமாத்மா இந்த பூமிக்கு வருவதே பழைய உலகத்தை விநாசம் செய்வதற்காக. பிறகு மோகம் எப்படி இருக்க முடியும்? பற்று இருந்தால் விநாசம் பண்ண முடியாதுல்ல, மோகம் வைக்க முடியாத. ஆனால் கடவுள் நம்ம மேலே உண்மையான அன்பு செலுத்துகிறாரு. பதீத்தர்களின் விநாசம் ஆகும் பொழுது தானே அமைதியின் ராஜ்யம் வர முடியும். இச்சமயத்தில் சுகம் யாருக்குமே இல்லை. எல்லாருமே தமோ பிரதானமாக துக்கம் உடையவர்களாக ஆகிவிட்டு இருக்கின்றார்கள். இது இந்த உலகமே பதீதமான உலகம். சிவ தந்தை தான் வந்து பாவனமான உலகமாக, ஸ்வர்க்கமாக இதை மாற்றுகின்றார். இதற்கு சிவாலயம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சிவ தந்தை தேவதைகளின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார். அது உயிரோட்டம் உள்ள சைத்தன்யமான சிவாலயமாகும். மேலும் எங்கு சிவனின் சித்திரம் இருக்கின்றதோ அதை சிவாலயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3 விதமான சிவாலயம் இருக்குங்க. ஒன்று டைரக்ட், அதாவது காட் சிவா எங்கே இருக்கிறார சொல்லுவாங்க இல்லையா, இறைவன் வந்து பொன்னம்பலத்தவா அப்படின்னு சொல்லுவாங்க. பொன் அப்படின்னா இந்த செம்பொன்று இருக்கு இல்லையா, ஒரிஜினல் பொண்ணு வந்து ஒரு கோல்டன் ரெட் கலரில் இருக்குமா, செம்பொன் கலரில். அந்த மாதிரியான வீடு ஆரஞ்சு கலரில் செம்பொன் நிறமான இடத்துல, அம்பலம்னா இடம், பொன் அம்பலம், அங்கே தான் இறைவன் இருக்கிறார். அதனால் அதுக்கு சிவாலயம் அப்படின்னு பேர். அது சைத்தன்யமான சிவாலயம். இந்த பூமிக்கு வரும்பொழுது சிவனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட வைகுண்டமும் சிவாலயம்தான் சத்தியுக திரேதாயுகத்தில். அடுத்து துவாபர யுகம் வரும் பொழுது நாம் சிவனுக்காக கோவில் கட்டணுமே, அதுக்கு பேர் சிவாலயம். அப்போ 3 சிவாலயம் இருக்கு. எங்கு சிவனின் சித்திரம் இருக்கின்றதோ, அதாவது சிவலிங்கம் வைக்கப்பட்டுள்ளதோ, அதை சிவாலயம் ஜடமானதாக ஆகிவிட்டது. லக்ஷ்மி நாராயணர் உண்மையில் ஸ்வர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். பூஜைக்குரியவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கின்றார்கள். உங்களுக்கு இப்பொழுது ஞானம் உள்ளது. நீங்கள் லக்ஷ்மி நாராயணுடைய கோவிலுக்கு சென்று அவர்களுக்கு முன் தலை வணங்க மாட்டீர்கள். நீங்களோ அவர்களுடைய ராஜ்யத்தில் உயிரோட்டமாக சைத்தன்யமாக செல்கின்றீர்கள். நம்ம சிலையை பார்க்கல, ஒரிஜினல் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யத்தில் அவங்க கூட வாழ்ந்தவங்க. நம்மலாம் நாம் தேவதையாக இருந்தோம், இப்பொழுது இல்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். 100% பேட்டரி சார்ஜ் ஆகும்போது, ஃபுல் சார்ஜ், முழு பௌர்ணமியாக இருக்கும் பொழுது தேவதையாக இருந்தோம். இப்போ கலைகள் குறைந்து அமாவாசை மாதிரி ஆயிட்டோம். இப்போ நம்மளை தேவதைன்னு நாமளே சொல்ல முடியாது. யார் வாழ்ந்து சென்றுள்ளார்களோ அவர்களுடைய சித்திரங்களை வைக்கிறாங்க. மகாத்மா காந்திக்கு சிலை வைக்கிறாங்க, நேருக்கு சிலை வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த இப்போ ராமகிருஷ்ணர் சிலை வைக்கிறாங்க, விவேகானந்தர் சிலை வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த புத்தருக்கு சிலை வைக்கிறாங்க, ஜீசஸ் கிரைஸ்டுக்கு சிலை வைக்கிறாங்க. முகமது நபி மட்டும் சொல்லிட்டாரு, நம்மளுக்கு உருவ வழிபாடெல்லாம் வேணாம், நீங்கள் காடை மட்டும் நினச்சா போதும். அந்த மெக்கால கூட லிங்கம் தான் வைக்கப்பட்டிருக்கு, சங்கே அஸ்வத்தை. மற்றபடி வந்து உருவம் இல்லை. அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஹிஸ்ட்ரி இல்லை, ஆஃப் ஹிஸ்ட்ரி தான் நம்ம படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த
ராமருக்கும் சிலை இருக்குது, கிருஷ்ணாவுக்கும் சிலை இருக்குது, லக்ஷ்மி நாராயணுக்கு சிலை இருக்குது. ஏன்னா அவங்க நம்மளுடைய முன்னோர்கள். இப்பொழுது இல்லை, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. யார் வாழ்ந்து சென்றுள்ளார்களோ அவர்களுக்கு நாம் சிலையை வைக்கின்றோம். லக்ஷ்மி நாராயணுடைய கோவிலை எல்லாரையும் விட அதிகமாக இந்த பிர்லா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்குது. ரொம்ப அழகான ஒயிட் மார்பிளில் நல்லா கட்டியிருக்காங்க. தாமரை மலர் மாதிரி இருக்கும். அது தூரந்து பார்க்கும்போது அது ரொம்ப அருமையாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. அப்போ அந்த பிர்லாவுக்கு கூட நம்ம போய் சேவை பண்ணணும். எந்த லக்ஷ்மி நாராயணருக்கு நீங்கள் கோவில் கட்டி இருக்கின்றீர்களோ அவருடைய 84 பிறவிகளின் கதையை கூறுகின்றோம். இதுக்கு பேர் தான் சத்திய நாராயணனின் கதையாகும். யுக்தியுடன் இந்த பரிசை கொடுக்க வேண்டும். பாபா சேவைக்கான யுக்திகளை சொல்கின்றார். தாய்மார்கள் சென்று கூற வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு கோவில் கட்டுகின்றீர்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அறியாமல் உள்ளீர்கள். நாங்கள் அறிந்திருக்கின்றோம், மேலும் எங்களால் புரிய வைக்கவும் முடியும். புரிய வைப்பவர் மிகவும் சுவையுடன் புரிய வைக்க வேண்டும். நாலேஜை அப்படியே நியூஸ் பேப்பர் மாதிரி படிச்சுட்டு போனால் நம்மள நியூஸாக கேட்குறோம். கொஞ்சம் பாபா சொல்கிறத இன்ட்ரெஸ்டாக மற்றவங்க கேட்குற மாதிரி புரிய வைங்க. தந்தையும் புரிய வைக்கின்றார் அல்லவா? உங்களுக்கு அனுமதி கிடைப்பதில்லை என்றால் வீட்டில் அமர்ந்தபடியே நினைவு செய்யுங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். நாம் சிவ பாபாவின் குழந்தைகள் ஆவோம் என்பதை அறிந்துள்ளீர்கள். முரளியும் கிடைத்து விடுகின்றது. இங்கு வந்து விடுவதால் நினைவு யாத்திரை நன்றாக இருக்கும். வீட்டில் அமர்ந்திருப்பதால் நினைவு யாத்திரை குறைந்துவிடும் என்பதல்ல. நம்ம எங்கே இருந்தாலும் கடவுளை நினைக்கலாம். சென்டருக்கு வந்தால் தான் நினைக்க முடியும் அப்படி இல்லை. ஆனால் வீட்டில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நிறைய ரிலேஷன் வருவாங்க, கெஸ்ட் வருவாங்க. இப்போ நம்ம இங்கே சென்டரில் அல்லது கீதா பாட்சாலையில் போய் யோகா பண்ணும் பொழுது அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம யோகா பண்ணலாம். மற்றபடி எங்கே இருந்தாலும் நாம் மனம் இருந்தால்தான் மார்க்கம் கிடைக்கும். பரந்தாமத்துக்கு போகிற மார்க்கம் வேணும்னா மனசு க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் அந்த மார்க்கம் கிடைக்கும். அது வீட்டில் இருந்தால் கூட தாராளமாக பண்ணலாம். மேகங்கள் வருவதே புத்துணர்வு பெற. நீங்களும் புத்துணர்வு பெறுவதற்காக கிளாஸ்க்கு வரீங்க. கிளாஸ் கேட்குறீங்க. 24 மணி நேரம் கிளாஸ்லேயே இருக்க முடியாதுல்ல. அப்புறம் வீட்டில் போய் யோகா பண்ணுங்கள், கர்ம யோகா பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் பாபாவை அன்பாக நினைவு செய்யுங்க. பாபாவிடம் நேரடியாக செல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாபா மீட் பண்ணணும். ஆத்மாவிற்கு ஞானம் இருக்கின்றது. நேரடியாக கேட்கும் பொழுது நன்றாகத்தான் இருக்கின்றது. விஷயமோ அதுவே தான். சிவபாபா எப்படி அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் என்பதை பார்க்கின்றீர்கள். குழந்தைகளே, நீங்கள் என்னுடையவர் ஆவீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் பாகத்தை நடித்தீர்கள். 84 வேஷம் போட்டோம். ஜென்ம மரணத்தில் வருகின்றீர்கள், நான் வருவது இல்லை அப்படின்னு யார் சொல்கிறாங்க? சிவபாபா சொல்கிறார். நான் மறுபிறவி எடுப்பது இல்லை. அஜென்மா, பிறப்பு அற்றவன் என்பதும் கிடையாது. சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம்ல, அப்போ பிறக்கிறதுனால தானே சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம். அஜென்மான்னு சொல்லக்கூடாது, மறுபிறவி அற்றவர் அப்படின்னு சொல்லலாம். நான் வருகின்றேன், ஆனால் ஒரு வயோதிகருடைய உடலில் பரகாய பிரவேசம் செய்கின்றேன். ஆத்மாவாகிய நீங்கள் சிறிய குழந்தையின் உடலில் அந்த பிண்டம் இருக்குல்ல, அதில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. ஒரு 4 மாதம் 3 மாதம் பிண்டம் ரெடி ஆனதுக்கப்புறம் கரு உருவாகுது. அதுக்கப்புறம் சோல் பிரவேசம் செய்யுது. பிண்டத்தில் ஆத்மா வருது. ஆனால் சிவபாபா பிண்டத்தில் வர்றதில்லை. அவர் ஏற்கனவே வயதான முதிர்ந்த ஒரு வயோதிகருடைய உடலில் வானப்பிரஸ்த அவஸ்தாவில் கடவுள் வராரு.
நான் கீழே பூலோக பாகமேற்று நடிக்க பரந்தாமத்திலிருந்து வருகின்றேன். நானும் நடிக்கணும்ல. 5000 இயர்ஸு கிளைமேக்ஸில் வராரு. அவருக்கும் ஒரு ரோல் இருக்குது. அவர் வந்து இந்த சிருஷ்டியை தூக்கிட்டு வேறு சிருஷ்டி வைக்கணும். அந்த ரோலுக்காக வந்திருக்கிறாரு. பழைய உலகத்தை விநாசம் செய்து புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு தான் அவர் போக போகிறாரு. நான் விகாரியின் கர்ப்பத்தில் வருவது கிடையாது. என்னை துவமேவ மாதா பிதா துவமேவ துவமேவ பந்து சகா துவமேவ என்று கூறுகின்றீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? தாயும் நீயே, தந்தையும் நீயே, நண்பனும் நீயே, அனைத்து உறவும் நீயே. எனக்கு யார் தாய் தந்தை? கடவுளுக்கு அப்பா அம்மா யார்? நான் சரீரத்தின் ஆதாரம் மட்டுமே எடுத்து பாகத்தை நடிக்கின்றேன். பாபாவுக்கு உண்மையிலே அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. பிரதர்ஸ் தான் அப்பாவாக இருக்கணும். ஷிவ் பாலக்கு தத்தெடுத்துக்குவாங்க. மாதாசு அம்மாவாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு பாருங்கள், அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாபா நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். நான் சரீரத்தின் ஆதாரம் மட்டுமே எடுத்து பாகத்தை நடிக்கின்றேன். என்னை நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பதற்காக அழைக்கின்றீர்கள். இப்பொழுது நேரிடையாக வந்துள்ளேன். ஆத்மாக்களிடம் உரையாடி கொண்டே இருக்கின்றேன். இங்கோ எல்லாருமே பிராமணர்கள் தான். நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது நான்பிகேஸை சந்திக்கிறீங்க. நீங்கள் அன்னப்பறவை போல் இருக்கிறீங்க, அவங்க கொக்கு போல் இருக்கிறாங்க. இங்கே மதுபனில் உங்களுடைய சகவாசம் அன்னப்பறவைகளோட பிராமணர்களுடைய தான் இருக்கின்றது. தங்களுக்குள் ஞானத்தின் விஷயங்களையே நீங்கள் பேசுகின்றீர்கள். வேஸ்ட் எதுவும் பேசுகிறதில்ல, நெகட்டிவ் பேசுகிறதில்ல. ஞானத்தை மட்டும் யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் உண்மையான பிராமன். நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். பாபா வந்துட்டார். ஒருவருக்கொருவர் பாபாவை நினைவு செய்வதற்கான யுக்தியை வழிமுறையை கூறிக்கொண்டே இருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ரோசி பெஞ்சியோட அந்த ஆடியோ கிளாஸ் கேட்டிருப்போம். ரோசி பெஞ்சி மட்டும் இல்லை, சந்திரிகா தீதி சொல்லும்போது கூட சொன்னாங்க, பாபா சாப்பிடும்போது அந்த லட்சு தாதி இருக்காங்க இல்லையா, அவங்க ஈஷு தாதியோட தங்கை அவங்க சொல்லுவாங்க, பாபா ஷிவ் பாபா யாதுங்க சொல்லியிருக்காரு. டியூட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, அவங்க தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க சொல்லணுமா பிரம்மா பாபாவுக்கு, பாபா ஷிவ் பாபா யாதுங்க. அவ்வளோதான். பாபா உங்களுக்கு பாபா ஞாபகம் இருக்கா, ஷிவ் பாபா ஞாபகம் இருக்கா? சாப்பிட்டுட்டே இருப்பார்ல, நடுவில் மறந்துடுவாராம். அதுக்கு ஒருத்தவங்களை டியூட்டி போட்டு வச்சுருக்காரு. நம்மளுக்கு யாராவது ஷிவ் பாபா நினைவு இருக்கான்னு சாப்பிடும்போது நடுவில் சொன்னால் என்ன வரும்? கோவம் வராமல் இருந்தால் சரி, தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லணும். அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்காரு, பாபா பாபா யாதுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த உணவு நம்ம உட்கொள்கிறோம்ல, இறை நினைவோடு உட்கொள்ளும் பொழுது அது இறை சக்தி நம்ம உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உணவு உட்கொள்ளும் பொழுது கூட தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற சமிக்கையை ஒருவருக்கொருவர் அளித்து கொண்டே இருங்கள். அப்படி சப்போஸ் யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா கோவப்படாதீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லுங்கள். மிகப்பெரிய கூட்டு அமைப்பு ஆகும் அல்லவா. வெளி உலகத்தில் விகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்களோடைய அட்ராக்ஷன், அவங்க வேறு ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நாம் வருங்கால தேவதைகள் எப்படி சாப்பிட்ணும்? இங்கே யாரோடைய அட்ராக்ஷன் கிடையாது. படை வீரர்களுடன் இருப்பார்கள். இது உங்களுடைய குடும்பமாகும். புத்தியில் இதே தான் இருக்கின்றது. யாரை சந்தித்தாலும் பகவானை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். 2 தந்தைகள் இருக்கின்றார்கள். சரீரத்தின் தந்தை ஒருவர், லௌகீக தந்தை. ஆத்மாவின் தந்தை இறைவன், அவங்க பாரலௌகீக தந்தை. லௌகீக தந்தை இருந்தும் கூட
கடவுளை நினைப்பாங்க. வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் கூட பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டால் நேராக கோவில் போவாங்க. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அங்கே போயிட்டு அம்மா அப்பான்னு சொல்கிறாங்களே கோவிலில் போய். இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அவங்க வந்து இறைவன் வந்து உயிருக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கிறார். அம்மையப்பன்னு சொல்கிறோம். தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஆத்மாவிற்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார். அவர் வந்து லௌகீக தந்தை, சரீரத்தோட தந்தை. லௌகீக தந்தைக்கு காட்ஃபாதர் என்று கூற மாட்டார்கள். அவர் பரலோக தந்தை. யார்? காட்ஃபாதர். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவேன்னு கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் காட்ஃபாதர். காட்ஃபாதரிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருக்கக்கூடும். இது போல பூம் பூம் என்று ஊதிக்கொண்டே இருங்கள். யாரு கிடைச்சாலும் ஒரு 4 வார்த்தை ஞானத்தை சொல்லிடுங்க. நீங்கள் பிராமணர்கள் ஆவீர்கள் அல்லவா? சன்னியாசிகள் கூட பூம் பூம் அப்படின்னு நாலேஜை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த உலகத்தின் சுகம் காகத்தின் எச்சிலுக்கு சமமாகும். எவ்வளவு சுகம் இருக்கின்றது! அவர்களோ ஹட்ட யோகிகள், துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய தர்மமே தனி. சத்தியுகத்தில் நாம் எவ்வளவு சுகமாக தூய்மையாக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். பாரதம் இல்லற மார்க்கத்தினுடையதாக இருந்தது. தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. யார் பவித்திரமாக தூய்மையாக இருந்தார்களோ அவர்களே பதீதமாக ஆகிவிட்டார்கள். ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைத்து கொண்டும் இருக்கின்றார்கள். பிறகு பரமாத்மா சர்வ வியாபி என்று கூறிவிடுகின்றார்கள். நாங்கள் போய் ஜோதியுடன் ஐக்கியமாகி விடுவோம். சாமியார் சொல்கிறாரு, நான் ஆத்மா பரமாத்மாவோட, அதாவது பரபிரம்மம், அதோட நான் ஐக்கியமாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க புனர்ஜென்மத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. அவங்க முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியார் சரீரம் விட்டா அநேக வழிகள் உள்ளன. இல்லற தர்மத்தை சார்ந்தவங்க சரீரம் விட்டால் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியாருங்க சரீரம் விட்டால் முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளுக்கு நாள் இந்த மாதிரி நிறைய அவங்கவுங்க ஒரு மார்க்கம், சித்தனா மூக்கு உத்தனா வழி, அவங்கவுங்க எத்தனை வாய் இருக்கோ அவ்வளோ வழி சொல்லிட்டாங்க. நாளுக்கு நாள் இது அதிகமாயிட்டே தான் போகுது. சன்னியாசிகளுடைய வளர்ச்சி கூட எப்படி ஆகின்றது என்பதையும் கூற வேண்டும். நாகர்கள்ல அகோரி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவங்க அந்த தர்மத்தினுடையது கூட வளர்ச்சி ஆகின்றது. முதல்ல கொஞ்சம் தான் இருந்தாங்க அகோரிகள், இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இந்த காசி பக்கத்தில் ஹரித்வார், ரிஷிகேஷ், அங்கெல்லாம் அகோரிகள்லாம் நிறைய இருக்காங்க. யாருடையது எந்த தர்மமோ அதிலேயே இருக்கும் பொழுது பிறகு அந்த மதி சோகதி, அது கூட ஒரு தர்மம் போல இருக்குது, அகோரியாக வாழ்கிறது. சன்னியாசி தர்மத்திலே அவங்க ஒரு வித்தியாசமான சாமியாருங்க. கடைசியில் புத்தி வந்து நினைவு, நம்ம சரீரம் விடும்போது எந்த நினைவோடு சரீரம் விடுறோமோ அதுதான் அந்த மதி சோகதி, அதுதான் அடுத்த பிறவிக்கு ஆதாரமாக விளங்கும். அதனால தான் இறை நினைவோட சரீரம். நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா, எல்லாத்தோட பெரிய மோகம் தேகத்தின் மேலே வைக்கிறது தான். இது இப்போ தெரியாது, சரீரம் விடுறவங்களுக்கு விடும்போது தெரியும். இந்த உடம்புலேருந்து வெளில வர்றதுக்கு யாருமே ரெடி கிடையாது, யாருமே ரெடி இல்லை. ஆனால் யார் நீண்ட கால பயிற்சி பண்ணியிருக்காங்களோ அவங்க டிட்டாச்சாக இருப்பாங்க, அவங்க ஈஸியாக உடம்புலேருந்து வெளில வர முடியும். நீங்கள் வந்து ஒரு பழம் இருக்கு இல்லையா, விளாம்பழம்னு ஒரு பழம் இருக்குது. அது விநாயகர் சதுர்த்தி அந்த டைம்லலாம் நிறைய கிடைக்கும். அது வந்து காயாக இருக்கும்போது ஓட்டில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அது நல்ல பழுத்த பழமாயிடுச்சு அப்படின்னா ஓட்லேருந்து டிட்டாச்சாக இருக்கும். நீங்கள் வந்து உடச்சிங்கன்னா அந்த பழம் வந்து வெளியில் தனியாக எடுத்துடலாம். பழுத்துருச்சுன்னா, காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடைச்சாலும் அது ஓட்டோட ஒட்டிக்கிட்டு தான் வெளியில் வரும். இப்போ நாம் வந்து இப்போ காயாக இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் தேகத்தின் மேலே பற்று இருக்குது.
ஆனால் நம்ம பழுத்த பழமாயிட்டோம் ஞானம் யோகத்தில் அப்படின்னா நம்ம டிட்டாச்சாக இருப்போம், உடம்புலேருந்து டிட்டாச்சாக இருப்போம். சரிங்களா? அதான் பாபா சொல்கிறாரு. அப்போ சரீரத்தை விடுறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோ பாருங்கள், உலகத்தில் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆர்ட் ஆஃப் டெத்து சொல்லி கொடுக்குற ஒரே ஆள் கடவுள் மட்டும்தான். எப்படி சரீரத்தை விடுறது, அதுதான் ட்ரைனிங்கே நடக்குது. நம்ம கிளாஸ் ஞான யோகாலாம் எதுக்காக? இந்த ஆத்மாவை பக்குவப்படுத்தி பழுத்த பழமாக்கி ஓட்டிலேருந்து டிட்டாச்சு ஆக்குறாரு. அதுக்கப்புறம் ஓட்டிலேருந்து டிட்டாச்சு ஆகிட்டு மனசு பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் வரும் இல்லையா, அப்போ நம்ம இந்த உடம்புலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். நஷ்டம் மோகம் எந்த மேலே, இந்த ஓட்டு மேலே பற்று இருக்காது, டிட்டாச்சாக இருக்கும். உள்ளே தான் இருக்கும். உள்ளே இந்த விளாம்பழத்தை ஆட்டி பார்த்தீங்கன்னா ஆடும், உள்ளுக்குள்ளே பழம், ஆனால் அது ஒட்டாது, ஓட்டில் பழுத்துருச்சுல. அதான் பழுத்த பழமாக்குறதுக்கு தான் வந்து ஞானத்தை சொல்கிறார். இப்போ நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை, நேராக பாபாட்ட தான் போக போகிறோம். அதனால் மரண பயம் கிடையாது. இன்னொன்று, அப்படி யார் பழுத்த பழமாயிட்டு சரீரம் விடுறாங்களோ கண்டிப்பாக அடுத்த பிறவி ஹையஸ்ட் பர்த் கிடைக்கும் வைகுண்டத்தில். யார் எதை அதிகமாக அபியாசம் செய்கின்றார்களோ, யாராவது சாஸ்திரம் போன்றவற்றை படிக்கின்றார்கள் என்றால் அந்தமதி சோகத்தி என்ன ஆகும்னா, சாஸ்திரம் படிச்சுட்டே சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த பிறவியில் அந்த குழந்தை பிறகும் போதே என்ன பண்ணும், அந்த சின்ன ஒரு 2 வயசு 3 வயசு தான் ஆகுது, சமஸ்கிருத ஸ்லோகம்லாம் தண்ணி பட்டப்பாடாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பழைய சம்ஸ்காரம், அந்த அந்துமதி சோகத்தி. சிறு வயதிலேயே சாஸ்திரங்களை மனப்பாடம் பண்ணிடுறாங்க. இப்பொழுது சிவ தந்தை கூறுகின்றார், நான் இன்னார் ஆவேன், இது ஆவேன், இந்த எல்லா தேக அபிமானத்தின் விஷயங்களெல்லாம் விட்டுருங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாருன்னு தெரியறதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. சுயத்தை உணருங்க. நீங்கள் இது வரைக்கும் யாருன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் ரோலு. நீங்கள் ரோல் கிடையாது, நீங்கள் சோல், ஆத்மா. அந்த ஆத்மான்றதை நம்புங்க. இந்த எல்லா தேக அபிமானத்தின் விஷயங்களை விட்டுருங்க. தேகம் வந்து இந்த தேக அபிமானம் அப்படிங்கிறது என்ன, தேகத்தோட பேர், உருவம், காஸ்ட், ரிலீஜியன், லாங்குவேஜ், நேஷ்னாலிட்டி, இதெல்லாம் தேகபான். அப்புறமா எனக்கு இந்த திறமை இருக்குது, நான் இந்த மாதிரிலாம் சேவை பண்ணுவேன், இந்த மாதிரி புத்தி இருக்குது, இந்த மாதிரி ஞானம் இருக்குது, இதெல்லாம் வந்து அபிமான். தேகபான், தேக அபிமான், இது சூக்ஷ்மமானது, அது ஸ்தூலமானது. ரெண்டுமே விட்டுருங்க. நான் ஆத்மா. தன்னை அஷரீரி ஆத்மா என்று உணருங்கள் மற்றும் சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த சரீரத்தை பார்த்தும் பார்க்காமல் இருங்கள். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் சம்பந்தங்களை கூட விட்டுருங்க. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். இதில் நிறைய நேரம் பிடிக்கின்றது. மாயை நினைவு செய்ய விடுவதே கிடையாது. இல்லையென்றால் வானப்பிரஸ்தத்தை சார்ந்தவர்களுக்கு இறை நினைவில் இருப்பது மிகவும் சுலபமாகும். இப்பொழுது சிறியவர்கள் பெரியவர்களாகிய உங்கள் அனைவருக்குமே வானப்பிரஸ்த நிலையாகும் என்று ஸ்வயம் தந்தை கூறுகின்றார். ஒரு புறம் விநாசம் ஆகிக் கொண்டே இருக்கின்றது, மறுபுறம் ஜென்மமும் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். புனர் ஜென்மம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது என்றால் வந்து விடுவார்கள். குழந்தைகளும் பிறப்பார்கள், பின் விநாசமும் ஆகிவிடும். இதையெல்லாம் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரு சிலர் கர்ப்பத்தில் இருப்பார்கள். விநாஷ் டைமில் ஒரு சில ஆத்மாக்கள் கர்ப்பத்தில் இருக்கும். உலகம் அழியுதுன்னா கர்ப்பத்துலேருந்து வெளியில் வரட்டோன்னா வெயிட் பண்ணோம், அப்படியே கிளம்ப வேண்டியது தான். என்னென்ன சுச்சுவேஷனில் நாம் இருப்போமோ அந்த மகா விநாஷ் டைமில். ஒரு சிலர் எங்கோ எல்லாமே முடிந்து போய் விடுவார்கள். அனைவரும் அவரவருடைய கர்ம கணக்கை முடித்து திரும்புவார்கள். கர்ம கணக்கு வழக்கு வீதம் இருந்தது என்றால் இன்னும் மீதி பெண்டிங் லிஸ்ட் நம்மளுடைய இப்போ துவாபரிகத்துலேருந்து நம்ம செய்கிறது வந்து சஞ்சித கர்மா. அதாவது இந்த பர்த்தில் நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு பாவ புண்ணியம், இதனுடைய பெண்டிங் லிஸ்ட் இருக்கு இல்லையா. இப்போ வந்து
மார்ச் 31 க்ளோசிங் பேலன்ஸ் கணக்கு முடிக்கிறாங்க. இந்த வருஷத்தோட கணக்கு முடியுது. என்ன க்ளோசிங் பேலன்ஸோ அதுதான் வந்து அடுத்த அக்கௌண்ட் இயரில் ஏப்ரல் 1 ஓப்பனிங் பேலன்ஸாக மாறும். அது மாதிரி இப்போ வந்து ஒரு வேஷத்தை கழட்டுறோம், துவாபரிகம் கலியுகத்தில் சொல்கிறோம், முடிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து அதனுடைய க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்குது, பாவம் எவ்வளோ புண்ணியம் எவ்வளோ, இதனுடைய ஆதாரத்தில் தான் நெக்ஸ்ட் பர்த்துக்கு அது ஓப்பனிங் பேலன்ஸாக அந்த குழந்தை எடுத்துகிட்டு போகுது. புரியுதுங்களா? அப்புறம் ஆட் ஆகுது, பாவமும் ஆட் ஆகுது, புண்ணியமும் ஆட் ஆகுது. சிலது அனுபவிக்கும் போது புண்ணியமும் குறையும், துக்கப்படுறோம்ல அப்போ பாவம் குறையும், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம்ல அப்போ புண்ணியம் குறையும், சேர்த்துக்கிறோம் கழிக்கிறோம் எல்லாம் மொத்தமாக கடைசியில் போகும்போது அந்த ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அது நம்ம கூட வரும். அதனுடைய ஆதாரத்தில் நெக்ஸ்ட் பர்த் நிறைய புண்ணியம் தான் நல்ல இடத்துல பிறப்போம், அனுபவிப்போம், அனுபவிக்க அந்த புண்ணிய கணக்கு குறையும். அன்றைக்கி நம்ம ஏதாவது புண்ணியம் செஞ்சால் இன்னும் அந்த புண்ணிய கணக்கு ஆட் ஆகும். சரிங்களா? அது மாதிரி நம்ம துக்கப்படுறோம்ல, அந்த நம்ம துக்கப்படக்கூடாதுன்னு நினச்சா கூட பட வச்சிடுறாங்கல்ல, அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம புண்ணியம் வந்து பாவம் வந்து குறையும். சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணும்போது புண்ணியம் குறையும், துக்கப்படும் பொழுது பாவம் குறையும். நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சோன்னா புண்ணியம் சேரும், சிவபாபாவை நினச்சோம்னா பாவம் குறையும். இப்படி தான் கணக்கு வழக்கு செட்டில்மெண்ட்டு நடக்குது. ஒவ்வொரு பர்த்தா போயிட்டுருக்குறோம், கடைசி பர்த்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இன்னும் கூட நம்மளுக்கு ஏகப்பட்டது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இன்னும் ப்ளஸ் அதிகமாக்கணும், மைனஸை டெலீட் பண்ணிடணும். ஒன்று கூட பாவ கர்மா இருக்கக்கூடாது. என்னெல்லாம் பெண்டிங் லிஸ்ட் இருக்கோ இந்த உடம்புல உயிர் இருக்கிற உள்ளே யோகா பண்ணி அதை சரி பண்ணணும். மிஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் தரம்ராஜ்புரிக்கு போக வேண்டி வரும், அதிக தண்டனைகளை வாங்க வேண்டி வரும். அதுவும் அப்புறம் பனிஷ்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் மனசு லேசாகிடும், அவ்வளோதான், பரந்தாமத்துக்கு கிளம்பிடலாம். பனிஷ்மெண்ட் ரொம்ப நேரம் அப்படியே வருஷ கணக்கில் மணிக்கணக்கிலலாம் கிடையாது, ஒரு செகண்டு. அந்த ஒரு செகண்டில் அந்த ஆத்மா துடிச்சிடும், அப்புறம் முடிஞ்சிச்சு மேட்ரு, அப்புறம் கிளம்பணும் மேலே பரந்தாமத்துக்கு. அப்படின்றி யோகா அதுக்கு வந்து நம்ம பேசாமல் நான் யோகா பண்ணி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். 4 பேர் இன்சல்ட் பண்ணுறாங்களே அப்போவும் நம்ம பாவகர்மா போகும். உடம்பு சரியில்லை, உடம்புல வியாதி வருது இல்லை, அது தாங்குகிறோம்ல, அப்போவும் பாவகர்மம் செட்டில்மெண்ட் ஆகுது. எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்கன்னு பாபா சொல்கிறார். ஆனால் பாவம் செய்யாதீங்க, இருக்கிற பாவமே தலைக்கு மேலே இருக்குது, ஏகப்பட்டது. ஜாலியர்னா மழை இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இப்போ புதுசாக நம்ம அடிஷன் பண்ணக்கூடாது. யாருக்கும் மனசால் எண்ணங்களால் கூட நான் துக்கம் கொடுக்கக்கூடாது, யார் துக்கம் கொடுத்தாலும் அதை நான் வாங்கக்கூடாது. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்தா பாவம், துக்கத்தை எடுத்தால் மகா பாவம். அதனால் எடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஒரு சில குழந்தைகள் ஒரு பக்கம் சார்ட்டு கூட எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். அப்புறம் பார்த்தா மாயை வந்து முகத்தை கருப்பாக ஆக்கிவிட்டது அப்படியும் சொல்கிறாங்க. மாயை தோற்கடித்து விட்டது என்றால் பக்குவமற்றவர் கச்சாவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஞானம் யோகம் சரியில்லைன்னா எல்லாம் நடக்கும். எனவே நாம் சிறிது நாட்களுக்கு தான் இங்கே இருப்போம். நான் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேன், இந்த உடல் என்னுடைய ஓன் ஹவுஸ் கிடையாது, விருந்தினர் மாளிகையில் நான் ஒரு கெஸ்ட்டாக தங்கி இருக்கேன். சரிங்களா? அப்புறம் நம்ம கிளம்பிடணும், அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது சிவபாபா தான் சொல்கிறாரு. இவை எல்லாமே விநாசம் ஆகி கொண்டே இருக்கின்றது. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசம் ஆகிவிடும் என்று சிவ தந்தை கூறுகின்றார். உங்களுடைய சார்ட்டை பார்த்து கொண்டே இருங்கள். நாம் எத்தனை பேருக்கு வழி கூறுகின்றோம், மேலும் முயற்சி செய்ய வைக்கின்றோம் என்று பாருங்கள். உடல் மனம் பொருளால ஆன்மீக சேவையில் உதவியாளர்களாக ஆக வேண்டும். மனதை சிந்தனையற்றதாக என்ன ஓட்டமே இல்லாமல், அமன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாட்லெஸ் ஸ்டேஜ். அது இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மனதை சுமனாக மாற்றுங்க, அமனாக மாற்ற வேணாம். சுமன் அப்படின்னா பாசிட்டிவ் தாட்ஸ், அமன் அப்படின்னா பிளாங்காக இருக்கிறது. அது நீங்கள் பரந்தாமத்தில் அப்படி தான் இருக்க போகிறீங்க, எதுவுமே தாட்லெஸ் ஸ்டேஜ்.
சரிங்களா? நிர்சங்கல்ப சமாதி அவஸ்தா. அது இங்கே இருந்தால் அவங்க வேலையை யார் பண்ணுவாங்க? அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடணும்ல. நிர்சங்கல்ப சமாதி அவஸ்தா இப்போ வராது. ஆனால் ஒன்று பண்ணலாம், விகல்ப சமாதி அவஸ்தா. நான் வந்து இப்போ தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு பதிலாக நெகட்டிவ் தாட்ஸும் நினைக்க மாட்டேன், பேஸ் தாட்ஸும் நினைக்க மாட்டேன், அப்படின்னு நினைக்கலாம். வென் ஒன்லி பாசிட்டிவ், அது செய்யலாம். ஆத்மா இருப்பதோ சாந்தமாக. ஆத்மாவாகிய நாம் நமது பரந்தாமத்தில் போய் அமர்கின்றோம். உலகத்தின் எந்த சங்கல்பமும் பரந்தாமத்தில் வராது. இப்போ அதுக்காக இங்கே உட்காந்துட்டு கண்களை மூடி அப்படியே டிரான்ஸில் போயிடுறாங்களே, மயக்கம் ஆயிட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு, அதெல்லாம் யோகாவே இல்லை. யோகா வந்து விழிப்புணர்வோடு பண்ணுறது தான் யோகா. இது போல் நிறைய பேர் கற்றுக்கொள்ளவும் செய்கின்றார்கள். 10-15 நாட்கள் வந்து அந்த மயக்க நிலையிலே இருக்கிறாங்க, டிரான்ஸில் இருக்காங்க. 10 நாள் 15 நாள். ஒரு தாதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கமல சுந்தரின் தாதின்னு பேர். அவங்க 4 வருஷம் இது சூக்ஷ்ம உலகத்தில் இருந்தாங்க. 4 வருஷம் சத்தியகத்தோட சீன்லாம் அவங்க தான் நிறைய பார்த்து சொன்னது. 4 இயர்ஸ் யோசிச்சு பாருங்கள். கமல சுந்தரி தாதி ஒரு வேளைக்கு 1 ஸ்பூன் பால் மட்டும் ஊட்டி விடுவாங்க, அவ்வளோதான். அவங்க வேறு எதுவுமே, அவங்க அங்கேயே இருந்தாங்க சத்தியுகத்திலேயே. அப்புறம் அவங்க இங்கே வந்து கூட அதை மறக்க முடியல அவங்களால. இப்போ கடைசி வரைக்கும் அவங்க அந்த நினைவில் தான் இருந்தாங்க. இதை வந்து பயிற்சி பண்ணுறாங்க டிரான்ஸில் இருக்கிறதுக்கு. ஆனால் பாபா வேணாம் சொல்லிட்டாரே, நம்மளுக்கு வேணாம். நாம் யாருக்காவது அந்த மாதிரி பாட்டு இருந்தால் இருக்கட்டும், ஆனால் நாம் அதுக்காக புதுசாக போய் முயற்சிலாம் பண்ண வேணாம். நம்ம யோகா ஒழுங்காக பண்ணாலே போதும். அதில் தான் விக்ரமம் விநாசம் ஆகுது. இத்தனை காலத்திற்கு பிறகு விழித்து கொள்வோம். இப்போ சில பேர் வந்து டைம் பாம் வைக்கிறாங்களாம். நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைம் பாம். அது மாதிரி நான் வந்து 3 மாதம் கழித்து நான் விழிச்சுப்பேன் அப்படின்னு டைம் செட் பண்ணுறாங்க சாமியாருங்க. இந்த ஜீவ சமாதியில் போகிறாங்கல்ல சில பேர், 3 வருஷம் கழித்து நான் மேலே வருவேன். அப்போ 3 வருஷத்துக்கு டைம் பாம் செட் பண்ணுறாங்க. டைம் பாம் 3 வருஷம் கழித்து அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துடும், அப்படியே மேலே வராங்க ஜீவ சமாதியிலேருந்து. அப்படிலாம் சில பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நேரம் குறிக்கிறாங்க. இந்த வெடிகுண்டு வெடிக்கிறாங்களே, இத்தனை மணி நேரத்தில் இது வெடிக்கும்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஹட்டி யோகத்தில் கூட இருக்குது. நாம் யோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். நாம் அந்த மாதிரி டைம் பாம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் யோகா பண்ண வேணாம். அவங்க அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறாங்க, நம்ம அப்படி போக வேணாம். கான்ஷியஸில் இருந்து பாபாவை நினைக்கணும், அவேர்னஸ் இருக்கணும். விழித்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? விழிப்புணர்வோடு இரு, அப்புறம் பாபாவை நினை அப்படின்னு அர்த்தம். தமோ பிரதானமான குப்பை நீங்கி விடும் பொழுதுதான் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவோம். பிறகு இந்த சரீரத்தை விட்டு விடுவோம். நாம் இப்பொழுது யோகத்தின் யாத்திரையில் இருக்கின்றோம். நேரம் கிடைத்துள்ளது. பிறகு இந்த சரீரத்தை விட வேண்டும். பிறகு எல்லாமே முடிந்துவிடும். நேரம் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. பிறகு கடைசியில் கொசு கூட்டம் போல் ஆத்மாக்கள் கிளம்புவாங்க. பாபா சொல்கிறது நடக்குங்க, நம்புங்க. சிவன் வாக்கு சத்திய வாக்கு. விநாசம் ஆகியே தீரும். நீங்கள் கர்மாதீத நிலையை அடைந்தவுடன் விநாசம் ஆரம்பமாகிவிடும். விநாசத்தின் மிகப்பெரிய காட்சியாகும். இது நாடகத்தில் மிக பெரிய அளவில் பொருந்தி உள்ளது. நமது மனநிலையில் ஒரே ரசனையுடன் கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எக்ரஸ் அவஸ்தாவில் இருக்கணுன்றார். குஷியில் இருக்கணும் ஆத்மா. குஷியில் எப்பொழுதும் முக மலர்ச்சியுடன் இருப்பீர்கள். மனசில் குஷி இருந்தால் முகத்தில் மலர்ச்சி இருக்கும். என்ன ஆகிட போகுது, என்ன செய்ய போகிறாங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், சந்தோஷமாக இருங்க. யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது, சரிங்களா? உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் ஓனர். சந்தோஷமாக மனசை வச்சுக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அது எப்படி பாபா தெரிஞ்சுப்பாரு? முகம் மலர்ச்சியோடு இருக்கும். இந்த உலகமும் முடியத்தான் போகின்றது. பாபா சொல்கிறாரு, இந்த பூமியே
ஆடினாலும் குஷியை விடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். தரத்து பரியே தரம் நாச்சொடி, பூமியே அசைஞ்சாலும் உங்களோட குஷி தர்மம், ஆத்மாவுடைய தர்மம், ஆழ்ந்த அமைதியும் சந்தோஷமும் விட்டுறாதீங்க. இது உங்களுடைய தர்மம். இது கல்ப கல்பமாக சங்கம யுகம் நடக்கின்றது. இப்போ இது இந்த கல்பத்தோட சங்கம யுகம் இப்போ நடக்குது. நெக்ஸ்ட் கல்பாக்கு இன்னொரு சங்கம யுகம் வரும். மீண்டும் நம்ம சந்திப்போம் அடுத்த கல்பால. இப்பொழுது விநாசமாகும் என்பதை அறிந்துள்ளீர்கள். குண்டுகள் மட்டுமல்ல, நியூக்ளியர் பாம்ஸ் மட்டும் இல்லை விநாசத்துக்கு, இயற்கை சீற்றங்களும் உதவி செய்யும். இப்பொழுது நாம் போக வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ நம்ம அட்டென்ஷன், இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி எப்படி படிக்கிறோம் அப்படி யோகா பண்ணணும். இங்கே முக்கியமான சப்ஜெக்ட் யோகா தான். எந்த அளவு சிவ தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு விகர்மங்கள் விநாசமாகும், உயர்ந்த பதவியை அடைவீர்கள். தானம் முதலில் தன்னிடமிருந்து துவங்கட்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஹோம்னா உங்கள் வீடு இல்லை, முதல்ல உங்களுக்கு செய்யுங்க. தனக்கு மிஞ்சியது தான் தானம் தர்மம். முதல்ல நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் அமைதியாக இருக்கணும். உலகமே நம்மளுக்கு துக்கம் கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அதுக்கு என்ன பண்ணலாம், அது ட்ரை பண்ணுங்க. யார் என்ன துக்கம் கொடுத்தாலும் வாங்காமல் இருந்துட்டாலே போதும், நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். ஆத்மாவுடைய ஒரிஜினல் குவாலிட்டியே அதுதான், ஸ்வதர்மமே அதுதான். அதில் நிலச்சிருங்க. அவங்க கொடுக்க தான் முடியும். உடம்புக்கு வேணால் துக்கம் கொடுக்கலாம், மனசுக்கு அவங்களால துக்கம் கொடுக்க முடியாது, நாம் எடுக்காத வரைக்கும். நாம் தாங்க அவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கிறோமே, அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். பாபா சொல்கிறாரு, ஒரு கன்னிகை பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் உயர்வு செய்பவர் ஆவார். எனவே தானம் வீட்டில் துவங்கும் அல்லவா, சேவையில் ஈடுபட வேண்டும். மாதாஸ்லாம் இருக்காங்கன்னா பிறந்த வீட்டுக்கும் சேவை பண்ணணும், புகுந்த வீட்லேயும் சேவை பண்ணணும். டபுள் சேவா பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். என்னை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைக்கும் என்று சிவ தந்தை கூறுகின்றார் என்பதை கூறுங்கள். நேரான ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம், இல்லை உலகமே அழிய போகுது, எல்லாத்தையும் ஓப்பனாக அடித்து தள்ளிடுங்க, சொல்லிவிடுங்க கடவுள் வந்திருக்கிறார. உண்மையான விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. நம்ம சொல்கிறது நம்ம கடமை. அவங்க என்றைக்கு டச் ஆகுதோ ஆகட்டும். அலஃப், தந்தையாகி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி உங்களுடையது. நீங்கள் உலகத்தின் அதிபதியாக ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள். இந்த செய்தியை அளிப்பது குழந்தைகளின் கடமையாகும். நம்ம பாபான்னு சொல்கிறோமே, கடமை செய்யணும்ல, எதிர்பார்க்குறாரு. முன்பேயும் கொடுத்தீர்கள், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. நம்மளுக்கு என்ன நீங்கள் சேவை பண்ண போகிறீங்க? என் குழந்தைங்க துக்கம் அசாந்தியில் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சேவை பண்ணுங்கள், அவங்களுக்கு குஷி கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. சனாப்த கடவுளே நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளுக்கு துணைவனாக இறைவன் இருக்கிறாரு, அதை புரிய வைங்க. நற்றுணையாவது நமச்சிவாயமே. செத்தாலும் நம்ம கூட வருவார். நம்ம தனியாக இல்லை, கடவுளே நம்ம கூட இருக்கிறாரு. இது மட்டும் எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த மக்கள் சேவையை தான் மகேசன் எதிர்பார்க்குறாரு. அவருக்கு நம்ம என்ன சேவை பண்ண முடியும்? அவருக்குன்னா உடம்பா இருக்குது நம்ம போய் சேவை பண்ணுறதுக்கு. நீங்கள் என் குழந்தைங்களுக்கு செய்கிற சேவை எனக்கு செஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செய்தியை அளிப்பது உங்களுடைய கடமையாகும். இது போன கல்பால பண்ணியிருக்கீங்க, விநாசம் கண்ணு முன்னாடியே நிற்குது என்பதை கூற வேண்டும். கலியுகத்திற்கு பின்னால் சத்தியுகம் வரும். தந்தை தான் ஆஸ்தியை அளிக்கின்றார். ராவணன் நரகவாசியாக ஆக்கிவிடுகின்றான். தந்தை ஸ்வர்கவாசியாக ஆக்குகின்றார். கதை பாரதத்தினுடையது ஆகும். பாரதவாசிகளை விழித்து எழ செய்ய வேண்டும். முதலில் சிவனின் கோவிலுக்கு போய், நம்ம கோவில் போங்க, என்னுடைய பக்தர்களுக்கு முதல்ல புரிய வைங்க. நான் வந்திருக்கிற விஷயம் என்னோட பக்தர்களுக்கு தெரியணும் அப்படின்னு சிவபாபா சொல்கிறார்.
என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமம் விநாசமாகும். பாப கட்டேஸ்வரன்னு பேர். பாவங்களை நீக்கக்கூடியவர், பாபநாஷ், பாவங்களை நாஷ் பண்ணக்கூடியவர் ஒரே ஒரு காட் சிவா தான். என்னோட அறிமுகத்தை கொடுங்க. ஏற்கனவே என்னோட பக்தர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சீக்கிரம் டச் ஆகும், போய் சொல்லுங்க. இந்த நிராகாரமான சிவ தந்தை வந்துள்ளார். பிரம்மா மூலமாக ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். 84 பிறவிகள் முடிந்துள்ளன. இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம், இப்பொழுது ஏற்பதோ ஏற்காமல் இருப்பதோ உங்கள் விருப்பம். விஷயங்களோ மிகவும் நல்லவையாகும். தந்தைதான் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் ஆவார். சிறிதளவு புரிய வைத்தாலும் அவர் போய்விடுவார். இது உங்களுடைய தொழிலாகும். ஞானத்தை சொல்கிறது தான் உங்களோட தொழில் அப்படின்னு சொல்கிறார். உழைப்போ எதுவும் இல்லை, என்னை நினைவு செய்யுங்க. வேற என்ன கஷ்டம் கொடுக்குறாரு? என்னை நினைவு செய்யுங்கள். ஒரு பக்கம் முற்பிறவியோட பெண்டிங் லிஸ்ட்லேருந்து இந்த பிறவியோட எல்லா பாவமும் மைனஸ் ஆகும் கடவுளை நினைக்கிறதுனால. அதே சமயத்தில் ப்ளஸ் என்னது, புண்ணிய கணக்கு ஆட் ஆகும். கடவுளை நினைக்கிறத விட மிகப்பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும். நம்ம சிவபாபா நினைக்க நினைக்க முள்ளும் மலராகும். புண்ணியம் தானே இது? என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார் என்பதை வாயால் மட்டும் கூற வேண்டும். ஆத்ம உணர்வுடையவங்கள் ஆகுங்கள். சிவனுடைய பூஜாரி இருக்காங்களே, சிவாச்சாரியார், அவங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஹானரிங்லாம் பண்ணலாம். அவங்களுக்கு கூட பாபாவுடைய மெசேஜ் கொடுக்கலாம். பிறகு லக்ஷ்மி நாராயணோட பூஜாரிக்கு போங்க. ஆனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டா கஷ்டமாயிடும். லக்ஷ்மி நாராயணோடைய அவங்க பட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு பாபாவோட மெசேஜ், அதாவது ஒரிஜினல் கீதையோட மெசேஜ் கொடுங்க. சிவாச்சாரியார்களுக்கு ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லலாம். அதனால ரெண்டுத்தையும் ஒன்றா கூப்பிடாதீங்க. சைவம் தனியாக சொல்லி, வைணவம் தனியாக நாலேஜ் புரிய வைங்க. புரிஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றா இருக்கலாம். அந்த 7 நாள் கிளாஸ் கூட என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக எடுங்க, ஒன்றா வச்சு எடுக்க வேணாம். வைணவர்கள் வர்றது கஷ்டம், வந்தால் அப்படியே பக்காவாக ஆகிடுவாங்க. ஏற்கனவே தாரணை இருக்கும் லைஃப்பில். அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சரீரத்து, அதாவது வைணவர்களுக்கு சொல்லும்போது லக்ஷ்மி நாராயண் எப்படி ஆனாங்க, அவங்களோட ஒரிஜினல் சரித்திரம் என்ன, அதை பற்றி நிறைய சொல்லணும். கீதை பற்றி அதை பற்றிலாம் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. இவங்களுக்கு எல்லாமே சொல்லலாம் சிவாச்சாரியார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உடல் மனம் பொருளால் ஆன்மீக சேவையில் உதவி செய்பவர் ஆக வேண்டும். எல்லோருக்கும் தந்தையின் அறிமுகத்தை அளித்து ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக்க வேண்டும். விநாசத்திற்கு முன்னதாக கர்மாதீத்த நிலையை, கர்மத்தினால எந்த பாதிப்பும் இல்லாத நிலை அடைவதற்கு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். ஆத்மாவிற்கு ஆத்மாவின் மீது ஏற்பட்டுள்ள மோகத்தை நீக்கி ஒரு சிவ தந்தையிடம் ஈடுபாடு கொள்ள வேண்டும். பற்றை பற்றற்றவன் மீது வைக்கணும். வரதானம். சர்வ சக்திவானுடைய துணையின் நினைவின் மூலமாக பிரச்சனைகளை தூரமாக விரட்டக்கூடிய பிரமாத்தம் ஸ்நேகி ஆகுக. எந்த குழந்தைகள் பிரமாத்மா ஸ்நேகியாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஸ்நேகமானவரை
சதா தன்னுடன் வைத்து கொள்வார்கள். உண்மையிலே பரமாத்மா ஸ்நேகின்னா சதா பாபா நினைவில் இருப்பாங்க. அவங்க பாபா விட்டு பிரியவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போனாலும் ஒற்றுமையாக இருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இவங்க சிவ் பாபாவை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சதா பாபா நினைவிலேயே இருப்பாங்க. ஆகையினால எந்த பிரச்சனையும் அவங்க முன்னாடி வர்றது கிடையாது. அவங்க பிரச்சனைக்கே பயம் இருக்கும். ஏன்னா இவங்க கூட இருக்கிறவர் யார்? யாருடன் ஸ்வயம் சர்வ சக்திமான் தந்தை இருக்கின்றாரோ அவர்களுக்கு முன்னால் பிரச்சனை நிற்கக்கூட முடியாது. பிரச்சனை உருவாகின்றது என்றால் அங்கேயே அழித்து விடுங்கள். அப்பொழுது அது வளராது. தெரியாமல் பிரச்சனை பண்ணால் மனசால அழிச்சிடுங்க. அங்கே பிரச்சனை பண்ணுறவங்கள போய் நம்ம நீ பிரச்சனை பண்ணாதீங்களாம் சொல்ல வேணாம். அப்போ தான் அதிகமாக பண்ணுவாங்க. மனசால என்ன பண்ணுங்க, உள்ளே எடுக்காதீங்க. பிரச்சனை நினச்சா பிரச்சனை பெருசாகிடும். நினைக்காதீங்க, உள்ளே எடுக்காதீங்க, அங்கேயே சமாப்தி பண்ணிவிடுங்க. இப்பொழுது பிரச்சனைகளின் உருவாக்கத்தை கட்டுப்படுத்துங்கள். புதுசாக பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. கண்ட்ரோலில் வைங்க. உங்கள் மனசில் எதை நினைக்கமோ அது அதிகரிக்கும். பிரச்சனை நினச்சா பிரச்சனை அதிகமாகும். அதனால் பிரச்சனைகளை நினைக்காதீங்க. சம்பூர்ண தன்மையின் அருகாமையில் கொண்டு வர வேண்டும் மற்றும் பிரச்சனைகளை தூரமாக விரட்ட வேண்டும் என்பதை சதா நினைவில் கொள்ளுங்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு, அன்பிற்குரியவர் ஆகுவதற்கான முயற்சி அல்லாமல் விடுபட்டவர் ஆகுவதற்காக முயற்சி செய்தீர்கள் எனில் அன்பிற்குரியவராக தானாகவே ஆகிவிடுவீர்கள். விடுபடணும்னா தேகத்திலேருந்து விடுபடணும். அப்படின்னா ஆத்மா உணர்வில் வரணும். அப்போ தேகசே நியாரா சிவ் பாபாவுக்கு பியாரா ஆயிடுவாங்க. எனக்கு சிவ் பாபா மேலே நான் அளவிட முடியாத அன்பு வச்சுருக்கேன், அப்படியே உருகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்னது? முதல்ல தேகத்திலேருந்து டிட்டாச் ஆகும். ஏன்னா அவருக்கு தேகம் கிடையாது. 10 பொருத்தத்தில் முதல் பொருத்தம் உருவ பொருத்தம். சரிங்களா? அவரும் புள்ளியாக இருக்கிறார், நான் பாடி கான்ஷியஸில் இருக்கேன் அப்படின்னா எப்படி? ஃபஸ்ட்டு பொருத்தமே சரியில்லையே. முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆகிடும்ல. அதனால் நான் ஆத்மா உணர்வில் இருக்கணும். இது முதல் ஸ்டெப்பு. அப்போ தேகத்திலேருந்து டிட்டாச்சு ஆகணும். தேகத்திலேருந்து விடுபட்டு ஆத்மா உணர்வோடு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பரமாத்மாவுக்கு அன்பானவர்களாக ஆகிவிடுவோம். இந்த உருவத்தை மட்டும் நிராகாரி ஸ்டேஜ் பயிற்சி பண்ணால் போதும். சிவ தந்தையினுடைய அந்த இறை அன்பை நாம் அனுபவம் செய்யலாம். சரிங்களா? அந்த லவ்லின் அவஸ்தாவில் போயிடலாம். அதனால் அன்பிற்குரியவர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த நேரம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உடல்லேருந்து விடுபட்டு இருப்பதற்காக முயற்சி பண்ணுங்கள். அப்போ பாபாவிற்கு அன்பானவர்களாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.